தமிழக மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான மதிய வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே செக்கப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக்கப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தோம்னா மே மாதம் 21/5/2025 ஆகிருதுங்க. நம்ம தமிழகத்தில் தற்பொழுது சில மாவட்டங்களில் பல்வேறு மாவட்டங்களில் மிக தெளிவான வானமும் காணப்படுகிறது. சில இடங்களில் ஓரளவு கொஞ்சம் குறைந்த ஒரு வெப்பமாக கூட பதிவாகிட்டு இருக்கு. இன்றைக்கி காலை முதல் பார்த்தோம்னா நம்ம தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் அந்த ப்ளூ கலர் வானம் அப்படிங்கிறது காணப்படுகிறது. இதனால் அதிகமான ஒரு வெயில் வந்து தற்பொழுது வரைக்கும் சில மாவட்டங்களில் உயர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக எங்கெங்கெல்லாம் அதிகமான வெப்பம் உயர்ந்துன்னு பார்த்துருவோம். இப்போ நம்ம தமிழகத்தில் பார்த்தோம்னா வட மாவட்டங்களில் குறிப்பாக வேலூர், அதே போல் கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாமே அதிகமான ஒரு வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஈரோடு, கரூர், அதே போல் இந்த பாலக்காடு, கோயம்புத்தூர் எல்லாமே அதிகமான ஒரு வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல் அதிகமான ஒரு வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. பெரம்பலூர், அரியலூர், சேலம், சின்ன சேலம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மற்றும் பெரும்பாலும் இந்த மத்திய உள் மாவட்டங்களில் அதிகமான ஒரு வெப்பநிலை தற்பொழுது உயர்ந்து கொண்டிருக்கிறது. ரொம்பவே கவனமாக இருங்க. இப்போ நம்ம வெப்பநிலை அதிகமாக அடிச்சுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களும் இன்று மாலை இரவில் மழை பெய்ய போகுது. வரும் நாட்களில் 2 புயல்கள் உருவாக போகுது. இந்த 2 புயல்கள் என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் மழை பொழிவு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம், டெல்டா சில இடங்களில் சில ஊரில் மட்டுமே மழை பெய்யுங்க. அதாவது இப்போ திருச்சியில் ஏதாவது ஒரு சில இடங்களில் மட்டும் மழை கொடுக்கலாம். அதே போல் புதுக்கோட்டையில் ஏதாவது ஒரு சில இடங்களில் மட்டும் மழை கொடுக்கலாம். இப்படி தென் மாவட்டம், டெல்டாவில் இன்றைக்கி வந்து சில இடங்களில் சில ஏரியாவில் மட்டுமே மழை பெய்யும். இன்றைக்கி வந்து பரவலாக மழை எங்கே இருக்கும்னா வளிமண்டல சுழற்சி தற்பொழுது ஆந்திராவில் நீடித்து கொண்டிருக்கிறது. இதனால் வட மாவட்டம் மற்றும் வடமேற்கு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது. வட மேற்கு மாவட்டம் என்றால் ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு மேற்கு திசை காற்றால், மேற்கு திசை வெப்ப காற்றால் இன்று மாலை இரவு தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, திருப்பூருக்கு வடக்கே கனமழை உருவாகும். கனமழை கண்டிப்பாக பெய்யலாம். சேலம், பெரம்பலூருக்கு வடக்கே, அரியலூருக்கு வடக்கே தாங்க மழை பெய்யும். இனிமேல் நம்ம தெற்கு நோக்கி வராது மழை பொழி. இப்போ வட மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்கும் மழை அப்படிங்கிறது இனிமேல் தெற்கு நோக்கி வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டது. தென்மேற்கு பருவக்காற்று வளிமண்டலத்திலும் சரி, தரை காற்றும் சரி, இப்போ மேற்கு சேர்ந்து வலுவான ஒரு காற்று அடிக்க தொடங்கியிருக்கிறது. இதனால் மேகக்கூட்டங்கள் எல்லாமே மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி தான் போகும். அதாவது மேற்கு இப்போ கிருஷ்ணகிரி, தருமபுரியில் ஒரு மலை உருவானால் அது அப்படியே திருவண்ணாமலை கடந்து அது அப்படியே மதுராந்தகம், செங்கல்பட்டு, சென்னை நோக்கி தாங்க போகும். அது அப்படியே தெற்கு நோக்கி சேலம் நோக்கி வராது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலத்தில் ஒரு மலை உருவானால் அது அப்படியே ஆத்தூர், நெய்வேலி, புதுச்சேரிக்கு போகும். அதே போல் திருச்சியில் ஒரு மலை உருவானால், திருச்சி, கரூரில் ஒரு மலை உருவானால் அது அப்படியே நேர் கிழக்கே பெரம்பலூர், நாகப்பட்டினம் நோக்கி போகுங்க. ஸோ இனிமேல் நம்ம தமிழகத்தில் மேற்கு திசை காற்றால் மேற்கே மழை உருவாகும். கிழக்கே நோக்கி மழை முன்னேறுங்க. இன்றைக்கி மழை வந்து பெரம்பலூருக்கு வடக்கே, அரியலூருக்கு வடக்கே மழை கண்டிப்பாக இருக்குது. நெய்வேலி, புதுச்சேரி, கடலூர் கனமழை பதிவாகும். திருவண்ணாமலை, வேலூர், அதே போல் திருத்தணி, சூலூர்பேட்டை, சென்னை மாநகரம், தாம்பரம், செங்கல்பட்டு நேற்று போல் இன்றைக்கும் வட மாவட்டங்களில் சில இடங்களில் மழை கண்டிப்பாக இருக்கிறது. பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. சில இடங்களுக்கும் மழை கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. கோயம்புத்தூருக்கு மேற்கே மழை இருக்குது. நீலகிரி மாவட்டம், அதே போல் பொள்ளாச்சிக்கு மேற்கே மழை பெய்யும். வால்பாறைக்கு மேற்கே மழை பதிவாகும். பொள்ளாச்சிக்கு கிழக்கே கொஞ்சம் மழை வாய்ப்பு கம்மி தான். திண்டுக்கல், மதுரை இந்த காற்று மறைக்கக்கூடிய பகுதிங்க. அதாவது கொடைக்கானல், திண்டுக்கல், புதுக்கோட்டை அப்படியே நேர் கிழக்கே காரைக்குடி, முத்துப்பேட்டை நோக்கி மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து திண்டுக்கல்லில் உருவாகக்கூடிய மழை அப்படிங்கிறது புதுக்கோட்டை நோக்கி வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதையும் கடந்து அது அப்படியே கிழக்கு நோக்கி வரும் வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். திருநெல்வேலி, ராஜபாளையம், கோவில்பட்டி, சாத்தூர், ராஜபாளையம் சில இடங்களில் மட்டுமே மழை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் மழைக்கான வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இப்போ மேற்கு திசை காற்று இந்த தென் மாவட்டம் இந்த கடைநல்லூர் காற்று பதில் இப்போ வலுவாக ஒரு காற்று வீசிகிட்டு இருக்குது. அதே போல் பாலக்காடு கணவாயில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது ஒரு வலுவான ஒரு மேற்கு திசை காற்று வீசி கொண்டிருக்கிறது. இந்த மேற்கு திசை காற்று வரும் நாட்களில் இரவு முழுவதும் தொடர வாய்ப்பு இருக்குது. இரவு முழுவதும் 24 மணி நேரமும் தொடர்ந்து வீசிக்கொண்டே இருக்க வாய்ப்பு இருக்குது. மேற்கு திசை காற்று வலுவாக இருக்கும் பொழுது இந்த பாலக்காடு கணவாயில் மரங்கள் சாய வாய்ப்பு இருக்குது. பாலக்காடு கணவாய் கரூருக்கு மேற்கே மரங்கள் சாயலாம். அந்த வாழை மரங்கள்,
முருங்கை மரங்களை யாராவது வச்சுருந்தா கொஞ்சம் கவனமாக இருங்க. திருப்பூர், தாராபுரம், அரவங்குறிச்சி, கரூர், அதே போல் பொள்ளாச்சி, பாலக்காடு, கணவாய் நிறைய பேர் வந்து இந்த வாழை மரங்கள், முருங்கை மரங்கள் எல்லாம் வச்சுருப்பீங்க. கொஞ்சம் கவனமாக, அதாவது தெளிவாக சொல்லப்போனால் இந்த முருங்கை மரங்கள் ரொம்ப இந்த உயரமான மரங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த கிளையெல்லாம் கழிச்சு விட்ருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாழை மரங்கள் எல்லாமே சாயலாம். கண்டிப்பாக இந்த பாலக்காடு, கணவாயில் வலுவான ஒரு காற்று வீச போது மணிக்கு 60, சில நேரங்களில் 70 கிலோமீட்டர் வேகத்தில் கூட ஸ்பீடு கூட ஒரு காற்று இருக்கும் என்பதனால இந்த முருங்கை மரங்கள், வாழை மரங்கள் சாய்வதற்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது காற்று பகுதியில். யாராவது இந்த முருங்கை மரங்கள், வாழை மரங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அப்படியே இந்த வாழை மரங்களில் இந்த வாழை மரம் வெயிட் இல்லாமல் இந்த இந்த கிளைகள் எல்லாமே வெட்டி விட்ருங்க. சரிங்களா? ஸோ இனிமே வரும் நாட்களில் மேற்கு திசை காற்று வலுவாக வீச தொடங்கியிருக்கிறது. பாலக்காடு, கணவாய், அதே போல் பொள்ளாச்சி, கோயம்புத்தூருக்கு எல்லாமே தென்மேற்கு பருவமழையால் கொஞ்சம் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. திருப்பூருக்கு வடக்கே தான் இன்றைக்கி மழை இருக்குது. நம்பியூர், காரமடை, ஈரோடுக்கு மழை மிக உருவாகி மழை கொடுக்கும். அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம் கண்டிப்பாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. அதே போல் தருமபுரி, கிருஷ்ணகிரி மழைக்கான வாய்ப்பு அதிகம் தான். அரூர், ஆத்தூர், சின்னசேலம் மழைக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தென் மாவட்டம் சில இடங்களில் மட்டுமே மழை எதிர்பாருங்க. டெல்டாவில் சில இடங்களில் மட்டுமே மழை பெய்யும். திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டையில் மேற்கு திசை காற்று இப்போ வலுவாக வீசிகிட்டு இருக்குது. அந்த மேற்கு திசை காற்று மாலையில் கொஞ்சம் வீக் ஆகும்போது தெற்கு காற்று நுழைந்தால் அந்த மலை மேகத்தை தீவிரப்படுத்தி மழை கொடுக்கலாம். சரிங்களா? மேற்கு திசை காற்றால் அப்படியே மேற்கு திசை காற்று அப்படியே தடுக்கப்பட்டு தெற்கு நோக்கி தெற்கு காற்று நுழைஞ்சுன்னா மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. புதுக்கோட்டை, தஞ்சாவூருக்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. டெல்டாவில் மழைக்கான வாய்ப்பு கம்மி தான். மழை பெய்தால் கூட சில இடங்களில் மட்டுமே மழை பெய்து விட்டு போயிடும். அதே போல் கும்பகோணம் வடக்கே மழை உருவாக வாய்ப்பு இருக்குது. நெய்வேலி, கடலூர், புதுச்சேரி, திண்டிவனம், செங்கல்பட்டு, சென்னைக்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு அதிகம். இன்றைக்கி வட மாவட்டம், வடமேற்கு மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு அதிகம் தான். ஸோ அடுத்து இப்போ பார்த்தோம்னா காற்று சுழற்சிகள் இப்போ 2 கடலையுமே உருவாகிட்டு இருக்கு. ஒரு கடல் அரபிக்கடல் பக்கம் பார்த்தோம்னா இப்போ ரத்தனகிரிக்கும் பானாஜிக்கும் இடப்பட்ட பகுதியில் தற்பொழுது மும்பை ரத்தனகிரி, இப்போ ரத்தனகிரிக்கும் பானாஜிக்கும் மிக அருகில் ஒரு வலுவான ஒரு காற்று சுழற்சி, அது காற்று சுழற்சின்னு சொல்ல முடியுங்க. அது வந்து இப்போ தீவிர ஒரு சுழல் கொண்ட ஒரு சிறு புயலாக கூட இப்போ உருவாக தொடங்கியிருக்கு. ஒரு சிறிய ஒரு சுழல், அப்படியே சுழல், ஒரு புயல் எப்படி சுழலுமோ அதே போல் அப்படியே சுழண்டுக்கிட்டு இருக்குது. இப்போ பானாஜி, ரத்தனகிரிக்கு இடையே அப்படியே ஒரு புயல் போல் அப்படியே சிறிய சுழண்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த சுழல் என்ன பண்ண போகுதுன்னா இன்றைக்கி வந்து ரத்தனகிரி, பானாஜி, மும்பைக்கெல்லாம் ஒரு வெள்ளப்பெருக்கு, நேற்றுக்கே அதிக கனமழை பெய்திருக்கிறது. இன்றைக்கும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு மழை கொடுக்க போகுது. இங்கன்னா மும்பை, மகாராஷ்டிரா, நாசிக், அவுரங்காபாத், அதே போல் ரத்தனகிரி, பிஜலாப்பூர், ஜோலாக்பூர், வட இந்தியா, அது மட்டும் இல்லாமல் இந்த மங்களூரு, கண்ணூர், வடக்கு கேரளாவில், வடக்கு கர்நாடகா முதல் மும்பை வரைக்கும், குஜராத் வரைக்கும் இடப்பட்ட பகுதியில் கனமழை மட்டும் இல்லைங்க, மிக அதிக கனமழை பெய்ய போகுது. நிச்சயமாக மும்பை எல்லாமே கொஞ்சம் பாதிக்கப்படும் நினைக்கிறேன். மும்பையில் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம தமிழக மக்கள் யாராவது இந்த சொந்தக்காரங்க யாராவது தெரிஞ்சவங்க மும்பை இல்லாமல் போய் வேலை பார்ப்பீங்க, மும்பைக்கு போயிருப்பீங்க, கொஞ்சம் கவனமாக உஷாராக இருக்க சொல்லுங்கள், பாதுகாப்பாக இருக்க சொல்லுங்கள். வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வரைக்கும் தண்ணீர் வரலாம். ஒரு வெள்ளப்பெருக்கு கண்டிப்பாக ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு தான். ஏன்னா மும்பை, மகாராஷ்டிரா, அது மட்டும் இல்லாமல் வடக்கு கேரளா முதல் குஜராத் வரைக்கும் அதிகமான ஒரு காற்று குவிதல் ஏற்பட போகுது. காற்று குவிதல்னால் அந்த வெளிசுற்று, அந்த புயலுடைய வெளிசுற்று ஈரப்பதம் காற்று, அதிகமான ஒரு நீராவி காற்று குவிந்து அதிகமான ஒரு மேக கூட்டங்கள் உருவாகி வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதனால் கேரளாவிற்கும் வெள்ளப்பெருக்கு தான். தெற்கு கேரளா முதல் வடக்கு கேரளாலாம் அதிகமான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும். வடக்கு கேரளா குறிப்பாக இந்த மும்பை, மகாராஷ்டிரா, ரத்னகிரியை மையமாக வைத்து, பானாஜியை மையமாக வைத்து கடுமையான ஒரு மழை 40-50 சென்டிமீட்டர் மேலே மழை கொடுக்க போது கவனமாக இருங்க. அதே நேரத்தில் நம்ம கேரளாவிற்கும் 20 முதல் 40 சென்டிமீட்டர் மேலே மழை பதிவாக போகுது. கேரளா மக்களும் கவனமாக இருங்க. கேரளா மற்றும் நீலகிரி மாவட்டம் முதல் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட மக்களும் ரொம்பவே கவனமாக இருங்க. ஸோ இந்த பக்கமும் புயல் உருவாக போகுது. சக்தி கொண்ட ஒரு புயலாக, அரபிக்கடல் ஒரு புயலாக உருவாக போகுது, சக்தி கொண்ட ஒரு புயலாக உருவெடுக்க போகுது. இன்னொரு புயலுக்கு பேர் வந்து இன்னும் வைக்கல. இன்னொரு புயல் வந்து எங்கே உருவாகும்னா நம்ம வடக்கு வங்கக்கடலில் ஒரு புயல் உருவாக போகுது. இந்த 2 புயலுமே
அந்த மேற்கு திசை காற்று இந்த பக்கம் ஒரு புயல் இருக்க போது, மேற்கு திசை காற்று இந்த பக்கம் ஒரு புயல் இருக்க போது, இந்த 2 புயலுமே ஒரு சவாலான ஒரு நிலையை வந்து ஏற்படுத்த போது. இப்போ 2 புயலுமே இந்த பக்கம் ஒரு புயல், இந்த பக்கம் ஒரு புயல் உருவாகும் பொழுது, அதுவும் ஒரே நேரத்தில் உருவாகும் பொழுது நம்ம தமிழகத்தில் அதிகமான ஒரு வானிலை மாற்றங்களை ஏற்படுத்தும். ஏன்னா காற்று வந்து ஒவ்வொருமும் ஏன்னா இந்த பக்கம் ஒரு புயல் உருவாகும், இந்த பக்கம் ஒரு புயல் உருவாகும் பொழுது காற்று வந்து என்ன ஆகுனா, இந்த புயலுக்கு காற்று போவதா, இல்லை இந்த புயலுக்கு காற்று போவதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன். அதாவது சில நேரங்களில் இந்த புயல் காற்று அடிக்கும்போது இந்த பக்கம் ஒரு வலுவான ஒரு காற்றாக இருக்கும். ஒரு சில நேரம் வந்து இந்த புயலில் வலுவான ஒரு காற்று ஈர்க்கப்படும் பொழுது இந்த பக்கம் ஒரு அதிக கனமழை பெய்யும். இப்படி 2 பக்கமே புயல்கள் உருவாகும் பொழுது நம்ம தமிழகத்தில் என்ன ஆகும்னா, கேரளாவில் வெள்ளப்பெருக்கு உறுதி. அதே நேரத்தில் நம்ம தமிழக கிழக்கு மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டுமே மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் மட்டுமே இல்லைங்க, சற்று பரவலான ஒரு மழைக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஈரப்பதம் காற்று வங்கக்கடல் புயல்கள் ஈர்க்கப்பட்டு கேரளாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அங்கேருந்து மேற்கு திசை காற்று பாய்ந்தது. நம்ம தமிழகத்தில் கிழக்கு மாவட்டம், டெல்டா, தென் மாவட்டம் மற்றும் வட மாவட்டங்களில் மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது வரும் நாட்களில். அடுத்தடுத்த அறிக்கை தொடர்ந்து பாருங்கள். இந்த 2 புயலும் நம்ம தமிழகம் நோக்கி வராது, புரிஞ்சுக்கோங்க. இந்த 2 புயலுமே நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்காது. ஆனால் காற்று வந்து கொஞ்சம் வலுவாக ஈர்க்கப்படும் பொழுது காற்றோடைய வேகம் அதிகரிக்கும். காற்று வந்து ஒரு ஆடி மாதம் வீசக்கூடிய காற்று தான், வைகாசி காற்று ஆடி மாதம் வீசக்கூடிய காற்று போல தான் இருக்கும். சரியாக நம்ம அச்சப்பட தேவையில்லை. இந்த 2 புயலுமே, ஒரு புயல் ஒடிசா பக்கம் போக போகுது, இன்னொரு புயல் குஜராத்து, அது அப்படி மும்பை பக்கம் போக போகுதுங்க. நன்றி வணக்கம். அடுத்த அறிக்கை தொடர்ந்து பாருங்கள். நன்றி வணக்கம்.